மதுரை அருகே திருப்புவனம் என்ற ஊரில் நேற்று 2 நாட்களுக்கு முன்பு திரு அஜித்குமார் என்பவர் காவல்துறை அதிகாரிகளால் கொடுமையாக அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அதற்கு எதிராக நேற்று நாங்கள் மதுரை உயர்நீதிமன்ற முதல் அமர்வில் முறையிட்டு இருந்தோம். சோமுட்டை வழக்கு எடுக்கணும்னு அவங்க எங்களை பெட்டிஷனாக தாக்கல் பண்ண சொல்லியிருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அணி சார்பாக எடப்பாடியாரின் உத்தரவுப்படி இன்று இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் இன்று நீதிபதிகள் மறுபடியும் இந்த வழக்கு 3 மணிக்கு ஒத்தி வச்சு 3 டைரக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. முதல் டைரக்ஷன் என்னென்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டீனு 3 மணிக்குள்ளே ரிப்போர்ட்டை கோர்ட்டில் தாக்கல் பண்ணணும். அதுபோக அந்த பையனை கோயிலில் வச்சு அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் அதிகாரிகள் மறைக்கிறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அந்த ஏசி கோர்ட்டில் ஆஜராகணும் 3 மணிக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுபோல் மற்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்து 3 மணிக்கு இந்த வழக்கை மேஜிஸ்ட்ரேட் இந்த வழக்கை விசாரித்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருந்த மேஜிஸ்ட்ரேட்டையும் வர சொல்லியிருக்காங்க. அவர் 3 மணிக்கு திருப்போணத்திலிருந்து JM1 திருப்போணம் அவர் 3 மணிக்கு நேரடியாக கோர்ட்டில் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அவரை நாங்கள் ஆர்கியூமெண்ட்டில் சொன்னது, அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது போலீஸ் ப்ரிவென்ட் பண்ணி உள்ளே அனுமதிக்கலை அப்படிங்கிறத நாங்கள் கோர்ட்டில் எம்பசைஸ் பண்ணோம். நீதிமன்றம் கேட்டது ஒரே கேள்வி தான். 5 கான்ஸ்டபிளுக்கு எதிராக இந்த வழக்கு இப்போ புனையப்பட்டு அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 கான்ஸ்டபிளால் உயரதிகாரிகளின் உத்தரவின்றி செயல்பட முடியுமா அப்படிங்கிறத இந்த கோர்ட்டோட கேள்வி. அதாவது யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி திரும்ப எழுந்திருக்கு. இந்த கேஸில் யாரோ ஒரு ஆள் சொல்லி தான் இந்த 5 கான்ஸ்டபிள் அந்த பையனை போட்டு அடிச்சிருக்காங்க. ஒரு 10 பவுன் நகை காணாமல் போனதில் 10 பவுன் காணாமல் போனதில் இப்பேற்பட்ட பிரச்சனையை நீங்கள் உருவாக்குறது தவறு அப்படிங்கிறத நீதிமன்றம் சுட்டுக்காட்டியிருக்கு. நீதிமன்றத்தில் நாங்கள் காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கு எதிராக நாங்கள் இந்த வழக்கை தொடுக்கிறோம் நீங்கள் நினைக்க வேண்டாம். எங்களுடைய உள்நோக்கம் இந்த கீழ்மட்ட காவல்துறை அதிகாரிகளை பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு யாரோ ஒரு ஆள் சொன்ன ஒரு உயர் அதிகாரியை நீங்கள் தப்பிக்க விட்றீங்க அப்படிங்கிறத நாங்கள் சுட்டி காமிக்கிறோம். இந்த வழக்கில் இந்த பையனை அடித்து கொலை பண்ண இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளின் மீதும் உயர் அதிகாரிகள் உட்பட அனைவர் மீதும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறத நாங்கள் மதியானம் 3 மணிக்கு வலியுறுத்துவோம். மீண்டும் 3 மணிக்கு விசாரணை நடக்கும். உரிய உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பிப்பாங்க. எஸ்பி வெயிட்டிங் லிஸ்ட் போட்டிருக்கதா கோர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணாங்க. நீதிபதி அதை காட்டாமல் என்ன சொன்னார்னா, சார் சஸ்பென்ஷன் மட்டும் பத்தாது சார், சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவர் ஸ்டே வாங்கி மீண்டும் கோர்ட்டுக்கு வந்துடுவார் அப்படிங்கிறத நீதிபதி அழுத்தம் திருத்தமாக சொன்னார். இந்த பனிஷ்மெண்ட் பத்தாது, உங்கள் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, உயர் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கிறத நீதிமன்றத்தில் காமிங்க. நாங்கள் அதுக்கு பேர உங்களை மேலே நம்பணுமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறத நாங்கள் முயற்சி பண்ணுறோங்கிறாங்க. சிபிஎஸ்ஐடிக்கு இந்த வழக்கை மாற்றினதாக சொன்னாங்க. ஆனால் அது நீதிபதிகள் ஒத்துக்கலை. சிபிஎஸ்ஐடியையும் தமிழக அரசு தான் இயக்குது, அதனால் இதில் நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுறதா இல்லை ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக வழக்கை போல் ஸ்பெஷல் டீம் விசாரிக்கணுமா அப்படிங்கிறத நீதிமன்றம் மதியானம் முடிவு பண்ணும். இந்த வழக்கு மீண்டும் 3 மணிக்கு விசாரணைக்கு எடுக்கும்போது இன்னும் சூடு பிடிக்குங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.